ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் அண்ட் ரோஹிணி இன்னும் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் திமிரு அதிகமாகிக்கிட்டே தாங்க போய்கிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி அவங்க சிக்கி சின்ன பின்னமாகிற இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறமும் கூட அவங்களுக்கு திமிர் குறையவே இல்லைங்க. அவங்களுடைய திமிர்லே தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இன்றைக்கி முத்து ஓப்பனிங்கில் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் இருக்கார். மனோஜ் நம்ம ஷோரூமில், அதாவது ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்குள்ளே பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த பணத்தை நம்ம ஈடுகட்ட போகிறோம், அதே மாதிரி ரோஹிணி எப்படி சமாளிக்க போகிறோம், ரோஹிணி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வர்றாங்க. கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு, இன்னும் போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு இவர் சொல்கிறாரு, இல்லை நான் இன்றைக்கி லோடு வருதில்ல, புது லோடெல்லாம், அதனால் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு எதுக்கு சார், நீங்கள் எப்பயும் போல் நாங்களே பார்த்துக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நானே இன்றைக்கி இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வச்சுறாரு. அவங்களுக்கும் குழப்பமாக இருக்குது. எதற்காக திடீர்னு மனோஜ் சார் கம்பெனிலே இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா முத்து வர்றாரு கம்பெனிக்கு. முத்து வந்தோடனே பிரியாணி வாங்கிட்டு வர்றாப்புல. ஸோ மேலே வச்சுட்டு மனோஜ்கிட்ட பேசுகிறாரு. என்னடா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அதான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்போ மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, அதற்கப்புறம் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாரு. அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே முத்து பேசிகிட்ருக்காரு. இங்கே பாரு, எதையுமே கொஞ்சம் நிதானமாக பண்ண அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீ இந்த பணத்தை எடுக்காமல் இருந்திருந்த அப்படின்னா உனக்கு இந்த பக்கம் போகாமல் இருந்திருக்கும்ல. நீ அந்த கதிரவனை மட்டும் நம்பாமல் இருந்திருந்த அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ மனோஜ் நீ இப்படி அட்வைஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இப்போ உனக்கு பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீ புதுசாக ஷோரூமுக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குற, ஒருவேளை அப்பா கொடுத்த அந்த 27 லட்சத்தில் ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது அப்படிங்கிறதுனால இந்த கடையை ஆட்டையை போட பார்க்குறியோ ஷோரூமை அப்படின்ற மாதிரி கேட்டோடனே முத்துவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு அந்த மாதிரி புத்தி என்றைக்குமே கிடையாது. நான் உங்ககிட்டேருந்து எதையும் ஆட்டையை போடணுன்னு நான் நினச்சதே கிடையாது. நீயா அப்படி நினச்ச அப்படின்னா அதுக்கு நான் எந்த விதத்துலேயும் பொறுப்பு கிடையாது. நான் உனக்கு போய் பசியில் இருப்பையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இத்தனை நாளில் நீ எனக்கு என்றைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க, இன்றைக்கி மட்டும் எதற்கு வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அதற்கு இவர் சொல்கிறாரு, நீ இத்தனை நாளில் என்றைக்கிடா வீட்டுக்கு வராமல் இருந்திருக்க, சரி வீட்டுக்கு வரலையே, என்ன பிரச்சனையோ, சும்மாவே பணத்தை இழந்துட்டு உட்காந்துருக்கானே, சரி அதனால் நம்ம போய் சாப்பாடு வாங்கி கொடுப்போம்னு நினச்சி வந்தேன் பார்த்தியா, வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் ரொம்பவே தேவைதான்டா அப்படின்ற மாதிரி முத்து ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மனோஜுக்கு இந்த இதில் குற்ற உணர்ச்சி அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் எல்லாமே. அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ எத்தனை நாளைக்கு தான் அவரை இந்த பணம் காப்பாற்றுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயுமே மனோஜ் அண்ட் ரோஹிணியோடைய கேவலமான குணம் வெளிவந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. மீனா ரோஹிணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு சப்பாத்தி வேணுமா ரோஹிணி அப்படின்ற மாதிரி போய் கேட்டு வராங்க. இல்லை போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ ரோஹிணி கூப்பிட்டு, உங்களுக்கு இப்போ இந்த விஷயத்துலலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, எனக்கு எதுக்குங்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்தது இதானே. உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகள், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இங்கே பாருங்கள், அடுத்தவங்க அழுகிறத பார்த்து சிரிக்கிற கேவலமான புத்தி எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா முகத்துக்கு நேராகவே சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம ரோஹிணி கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒன்று தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மனோஜ் அவங்களை ஏற்றுக்கணும்.
அவங்களுக்கு வந்து இப்போ முத்து தான் இவங்க மாட்டி விட்டாங்க அப்படின்றதுனால பயங்கர வன்மமாக இருக்கிறாங்க. அப்போ முத்து உங்கள் ஹஸ்பண்ட் தானே என்னை வந்துட்டு மாட்டி விட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் செய்யாத தப்பு ஒன்றும் அவர் சொல்லலையேங்க, நீங்கள் செஞ்ச தப்பை தானே சொன்னார், நீங்கள் செய்யாத சொன்னீங்கன்னா நானே அவர்கிட்ட கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண தப்புகள் ரொம்பவே அதிகம், அதனால தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நேரடியாகவே நம்ம மீனா வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது மீனா வந்துட்டு மீனாவுடைய பேச்சு இங்கே எடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருந்தாலும் மீனா வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே நல்லா பேசினாங்க, முகத்தில் அடிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு பண்ண தப்பை மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் வந்து சுட்டி காட்டினாரு, நீங்களும் சேர்ந்து தானே இந்த தப்பை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதான் எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல வர்றாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஆக்கி தட்டுனாலும் நல்லா தின்னு முடிச்சுட்டு இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் மீனா வந்து இப்படி டென்ஷன் ஆகுறது அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா இவங்கக்கிட்டலாம் வந்துட்டு இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம மீனா பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் ரொம்பவே கரெக்டாக பேசியிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மீனா வந்துட்டு முத்து வந்துடுறாரு. முத்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஹிணி வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உறங்கிட்டு இருக்காங்க, விடிஞ்சிருது. அப்போது ரோஹிணி வந்துட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து கதவை டம்னு தட்டுறாரு. அப்போ ரோஹிணி கொஞ்சம் அசந்து உறங்கிறாங்க, கதவை திறக்கலை. அப்போது விஜயா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஹிணி வந்துட்டு கதவை திறக்கலன்னொடனே மனோஜ் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரோஹிணி கதவை திறக்கல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது விஜயா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டி சாரி ஆண்டி தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது தூங்கிட்டியா? இங்கே பாரு, முதல்ல நீ இனிமேல் கதவை திறந்து வச்சிரு. என்னுடைய பையன் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு டயர்டாக வந்திருக்கான், இப்போ அவன் என்ன வெளியில் போய் தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க. இல்லை ஆண்டி, இனிமேல் நான் திறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் விஜயாவும் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது மனோஜ் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லலை. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா நம்ம ரோகிணியை பற்றி வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எது சரியோ அதை மட்டும் தான் அவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க அம்மா சொல்கிறது எது சரியோ அதை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்துட்டு என்னைக்கா இருந்தாலும் மனோஜுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதற்கு முன்னாடியே மனோஜ் வந்து திருந்தி ஆகணும். அப்படி திருந்தலை அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அவருக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் கூட தெரியல. நமக்கும் ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரியலில் இன்றைக்கி நடந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த சீரியலில் ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வர சிறகடி காசி சீரியல் எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக தான் போக போகுது. ஏன்னா நம்ம ரோகிணிக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டாலே சீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரோகிணிக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பிரச்சனைகள் வந்தால் மட்டும் போதும். ரோகிணி இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.